புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். அவரது நடிப்பை ரசிப்பவர்கள், அழகை ரசிப்பவர்கள், குணத்தை ரசிப்பவர்கள், அவரது கொள்கையை ரசிப்பவர்கள், அவரது வள்ளல் தன்மையை ரசிப்பவர்கள் என எம்ஜிஆரிடம் இருக்கும் ஒவ்வொன்றையும் தேடி தேடி ரசிக்கும் குணம் கொண்டவர்கள். சிலர் ரசிகர்கள் என்பதையும் தாண்டி பக்தர்களாகவும், இன்னும் சிலர் தீவிர வெறியர்களாகவும் இருப்பார்கள். அப்படி ஒரு ரசிகன் எம்ஜிஆரை பதைப்பதைக்க வைத்த நிகழ்வு ஒன்றும் நடந்தது. சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் நடித்த உழைத்து வாழ வேண்டும் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. அன்றைய தினம் இளைஞர் ஒருவன் ஸ்டுடியோ வாசலில் நின்று கொண்டு உள்ளே செல்ல அனுமதி கேட்டு காவலாளியிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறான். ஆனால் உள்ளே நுழைய படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட ஆட்களை தவிர யாருக்கும் அனுமதி இல்லை என்று அவர் மறுத்து விடுகிறார். அதே சமயம் அவன் பல நாட்களாக இப்படி தினசரி வந்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் மனமிறங்கி, பச்சை நிற காரில் தான் நீ பார்க்க விரும்பும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வருகிறார் என்கிற தகவலை மட்டும் சொன்னார். அதை கேட்டதும் கார் வரும் வழியையே பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞன் புரட்சி தலைவரின் கார் கேட் அருகே வருவதற்கு முன்பு வேகமாக பாய்ந்து கார் முன் சென்று விழுந்தான். உடனே கார் சடன் பிரேக் அடித்து நின்றது. கொஞ்சம் பின்னோக்கியும் நகர்ந்தது. உடனே விழுந்த வேகத்தில் எழுந்த அந்த இளைஞன் காரின் பக்கவாட்டு ஜன்னல் அருகே வருகிறான். ஜன்னல் கண்ணாடியை மெதுவாக இறக்கிய எம்ஜிஆர் அவன் அப்படி செய்ததற்காக அவனை கோபித்து திட்டாமல் அவனிடம், உனக்கு என்ன வேண்டும், என்ன உதவி நான் செய்ய வேண்டும் என மிக சுருக்கமாக கேட்கிறார். அதற்கு அவன், ஐயா, எனக்கு திருமணம் செய்ய பெற்றோர் விரும்புகிறார்கள். கிட்டத்தட்ட எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் உங்கள் தலைமையில் தான் என் திருமணம் நடக்க வேண்டும் என நான் உறுதியாக இருக்கிறேன். எப்படியாவது உங்களை பார்த்து சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றுதான் 2 வருட காலமாக தவித்து வருகிறேன். என் பெற்றோர் என்னை ரொம்பவும் வற்புறுத்துகின்றனர். இன்று வேறு வழியின்றி தான் உங்களை சந்தித்து எப்படியாவது பேசிவிட வேண்டும் என இப்படி செய்துவிட்டேன். மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கூறினான். உடனே எம்ஜிஆர், பெரியவர்கள் திருமணம் செய்து வைக்கும் பொறுப்பு கொண்டவர்கள். அவர்களை நீ இப்படி நோகடிக்கலாமா? சரி, திருமணம் எப்போது வைப்பதாக உத்தேசம் என கேட்டதற்கு, நீங்கள் சொல்லும் தேதிதான் என்னுடைய திருமண தேதி என்று கூறினான் அந்த இளைஞன். அதற்கு எம்ஜிஆர், அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். பெரியவர்கள் பார்த்து நல்ல நாள் குறிக்கட்டும். பத்திரிகையுடன் என்னை தேடி இங்கே வா. நிச்சயம் நான் உன் திருமணத்திற்கு வருகிறேன் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். வானத்தில் ரெக்கை கட்டி பறந்த அவன் 3 நாட்களில் பத்திரிகையுடன் மீண்டும் சத்யா ஸ்டுடியோவுக்கு எம்ஜிஆரை தேடி வந்தான். இந்த முறை காவலாளி அவனுக்கு ராஜ வரவேற்பு அளித்து உள்ளே அழைத்து சென்றார். அப்போது படப்பிடிப்புக்கு தயாராகி கொண்டிருந்த எம்ஜிஆர் பத்திரிகையை வாங்கி பார்த்து, வரும் 9ஆம் தேதி 9:30 மணிக்கு முகூர்த்தம் என்று இருப்பதை பார்த்துவிட்டு அங்கிருந்த தனது உதவியாளரிடம் சரியாக 9ஆம் தேதி ஞாபகப்படுத்து என்று கூறி தனது மேக்கப் பெட்டியில் அந்த பத்திரிகையை சொருகி வைத்தார். அதன் பிறகு அந்த இளைஞனிடம், போய் கல்யாண வேலைகளை கவனி, கவலைப்படாதே, நிச்சயம் நான் வருகிறேன் என்று கூறினார். திருமண நாளும் வந்துவிட்டது. தாலி கட்டும் நேரம் நெருங்கும் நிலையில் எம்ஜிஆர் இன்னும் வரவில்லை. உடனே பையனின் பெற்றோர் தங்களது மகனை ஏக வசனத்தில் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நீ என்ன பெரிய ஆளா? உன்னுடைய திருமணத்திற்கெல்லாம் அவர் வருவாரா என்று எப்படி நீ நம்பலாம்? உன்னை சமாதானப்படுத்துவதற்காக அப்படி சொல்லி இருப்பார். அவருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும். அதனால் நீ பேசாமல் குறித்த நேரத்தில் தாலியை கட்டு என்று வற்புறுத்த தொடங்குகிறார்கள். ஆனாலும் மணமகன் வாசலிலேயே நின்று எம்ஜிஆரின் கார் வருகிறதா என பார்த்து கொண்டிருந்தான். தாலி கட்டும் நேரம் நெருங்கியதால் உறவினர்கள் அவனை குண்டுக்கட்டாக தூக்கி வந்து மணவரையில் அமர வைத்தனர். ஆனால் செத்தாலும் சரி, என் தலைவர் வராமல் நான் தாலி கட்ட மாட்டேன் என கூறிவிட்டு, அவர் ஏன் வரவில்லை என அவரையே கேட்டு வருகிறேன் என கூறி சத்யா ஸ்டுடியோவிற்கு நடக்க ஆரம்பித்து விட்டான். போரூரிலிருந்து அடையாறு சத்யா ஸ்டுடியோ நீண்ட தூரம் என்றாலும் அவன் அது பற்றி எல்லாம் யோசிக்கவில்லை. இங்கே இவ்வளவு கலைபரங்கள் நடந்து கொண்டிருக்க அங்கே எம்ஜிஆர் அன்றைய தினம் படப்பிடிப்பிற்காக காலை 8 மணி அளவில் வழக்கம் போல தயாராகி கொண்டிருந்தார். அப்போது ஏதேச்சையாக தனது மேக்கப் பெட்டியை பார்த்தவர் அங்கே சொருகி வைக்கப்பட்டிருந்த திருமண பத்திரிகையை கவனிக்கிறார். அதை எடுத்து பார்த்ததும் தான் அவருக்கு அந்த இளைஞனின் திருமணம் ஞாபகத்திற்கு வருகிறது. உடனே பதறிப்போய் தனது உதவியாளரை அழைத்து, இந்த திருமணம் பற்றி ஞாபகப்படுத்த சொன்னேனே, ஏன் ஞாபகப்படுத்தவில்லை என கடுமையாக திட்டுகிறார். அந்த உதவியாளரும் மறந்துவிட்டேன் என்று பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார். எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்காக தார் பாய்ச்சி வேட்டி கட்டி சில்க் ஜிப்பா சட்டையெல்லாம் போட்டு மேக்கப்புடன் தயாராக இருந்தவர் உடனடியாக தனது டிரைவரை காரை எடுக்க சொல்லி ஏறி அந்த திருமணம் நடக்கும் இடத்திற்கு விடச் சொன்னார்.
அவர் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு கொஞ்சம் முன்னால் சென்றபோது இனிமேல் கார் அந்த வழியாக போகாது என்பதும் கொஞ்ச தூரம் நடந்துதான் போக வேண்டும் என்கிற இக்கட்டான சூழல் இருந்தது. எதையும் யோசிக்காத எம்ஜிஆர் விடுவிடு என இறங்கி அந்த பாதை வழியே திருமண வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். அப்போது திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்த மக்கள் இப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆரே அதுவும் சினிமா உடையுடன் தங்களது கிராமத்திற்குள் நடந்து வருவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். நேராக கல்யாண வீட்டிற்கு சென்ற எம்ஜிஆர் அங்கே மணமகனை காணாது திகைத்து போனார். எங்கே என்று விசாரிக்க, உங்களை தேடிதான் அவன் சத்யா ஸ்டுடியோ போயிருக்கிறான் என்று அங்குள்ளவர்கள் கூறினார்கள். உடனடியாக தனது டிரைவரை விட்டு அந்த இளைஞனை அழைத்து வர செய்தார். அதன் பிறகு அவன் வந்ததும் அவனை செல்லமாக கடிந்து கொண்ட எம்ஜிஆர் மணவரையில் அவனை அமர செய்து தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். இத்துடன் முடியவில்லை, விஷயம் இன்னும் இருக்கிறது. திருமணம் முடிந்ததும் 2 ரூபாய் நோட்டுக்கட்டுகளை அவனிடம் கொடுத்த எம்ஜிஆர் அவனது காதில் ஏதோ ஒரு விஷயத்தை கிசுகிசுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். மறுநாள் சத்யா ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் தடபுடலாக விருந்து தயாரிக்க உத்தரவிட்டிருந்தார். சரியாக மதிய உணவு நேரம் வந்ததும் அங்கே ஒரு கார் வந்து நின்றது. அதில் அந்த மணமக்கள் வந்து இறங்கினார்கள். அங்கே அனைவரும் அமர்ந்து உண்ணும் விதமாக டேபிள் எல்லாம் போடப்பட்டிருந்தது. சிம்மாசனம் போன்று 3 நாற்காலிகள் தனியாக போடப்பட்டிருந்தன. அந்த நாற்காலியில் இடதுபுறம் மணமகளையும் வலதுபுறம் மணமகனையும் அமர வைத்து தானும் அவர்களுடன் அமர்ந்து சமபந்தி விருந்து உண்டு அவர்களை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்தினார் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, விருந்து முடிந்து அவர்கள் கிளம்புவதற்குள் கட்டில், பீரோ, பாத்திரங்கள் என சீர்வரிசை ஏற்றிக்கொண்டு ஒரு வேனும் வந்து நின்றது. அத்துடன் மணமக்களையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். யாரோ முன்பின் தெரியாத சாதாரண இளைஞன்தானே என்று நினைக்காமல் எம்ஜிஆர் தனது திருமணத்தை நடத்தி வைத்ததற்கு அந்த இளைஞன் ஒரு முட்டாள்தனமான விதத்தில் நன்றி கடன் செலுத்தினான். எப்படி தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் உடல்நலக்குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவர் நல்லபடியாக குணமடைந்து திரும்ப வேண்டும் என்பதற்காக கோவிலில் தீ மிதித்ததுடன் அல்லாமல் வேண்டுதலுக்காக தனது ஒரு கையையும் வெட்டி கொண்டான் அந்த இளைஞன். அன்றைய நாட்களில் இந்த நிகழ்வு பரபரப்பாக பேசப்பட்டது. எம்ஜிஆரின் ரசிகர்கள் எல்லாம் ரசிகர்கள் அல்ல, அவரை தெய்வமாக பூஜிக்கும் பக்தர்கள் என்றே சொல்லலாம். அதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம்.